நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்தாவியினாலும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களிலே தங்கி பெருகுவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ எழுந்து, அந்த எழுந்து என்கிறது மிகவும் முக்கியம். அடிட்டு கொள்ளுங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து. யாக்கோபை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆண்டவர் இங்க சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி நீ ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்ப பெத்தேலுக்கு போகணும்னா நீ என்ன பண்ணணும்? எழும்ப வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். இந்த பெத்தேல் என்று சொன்னால், நான் உங்களுக்கு கடந்த நாட்களிலே சொன்னேன், தேவனுடைய வீடு எனப்படும். இந்த பெத்தேல் தான் ஒரு நாள் நம்பிக்கையற்று கிடந்த, இருளடைந்து கிடந்ததான இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த இடம். இப்ப யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த பெத்தேலை மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மில் அநேக பேர் அப்படிதான். சபையில் இருப்போம், ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் தேவ சமூகமாகிய தேவனுடையதான சபையையும் சபையின் காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைத்த விதங்களையும் மறந்து போகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. சில வேளைகளிலே தேவன் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறதற்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். சில வேளைகளிலே உணர்வு வந்தது போல் இருக்கிறது, ஆனால் மறுபடியும் நிலைமை சீரான உடனே மறந்து போகிறோம். சில வேளையில் யாருக்கு நடக்காததா எனக்கு நடக்கிறது, எல்லோருக்கும் ஒன்று போல் தான். அதுதான் பிரசங்கின்னு சொல்றது. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒன்று போல தான் நடக்கும். ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை என்ன பண்றாரு? விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் துன்மார்க்கனுக்கு நான் நின்று விடுவிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லல. அவன் காற்று பறக்கடிக்கிற பதரை போல தான் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில தற்செயலாய் அல்ல, தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறதான வேளையில் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்த விரும்புகிறார், கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நான் மறந்து போன ஒரு காரியத்தை தேவன் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இதை யாக்கோபு செய்யவில்லை. ஏன்னா யாப்பேக் என்கிறதான நதியின் அக்கறையில் இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்து இவனை இஸ்ரவேலாக மாற்றி அமைத்து விட்டார். அல்லேலூயா. இனி பெத்தேல் தேவையில்லை, பெத்தேலுடைய காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்று நினைத்தான் போலும். ஆகையினால பரலோகத்தின் தேவன் மறுபடியும் யாக்கோபை சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு, நீ மரணத்திற்கு பயந்து ஓடி போன ஒரு நாள் உண்டல்லவா, அந்த பெத்தேலிலே நான் உனக்கு வெளிப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தேன் அல்லவா, அந்த பெத்தேலில் போய் நீ குடியிருந்து எனக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். எதை விட்டு
ஆண்டவர் பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார். அவன் இப்பொழுது நல்லா கவனிங்க, பதான் அராம் என்கிற தன்னுடைய மாமனாகிய லாபானை விட்டு கடந்து வருகிறார். யாப்பேக் என்கிறதான நதிக்கு முன்னால் வரையும் அவனை ஒரு பயம் என்ன பண்ணுகிறது, ஆளுகை செய்து வைத்திருக்கிறது. என்ன பயம்? இவன் 20 வருடத்துக்கு முன்னால போகும்போது என்ன பயம் இருந்தது? ஏன் ஓடி போனான்? ஏசா என்னை கொன்று விடுவான் என்கிற பயம். ஆனா இப்ப என்னுடைய குடும்பத்தையே ஏசா அழித்து விடுவான் என்கிற பயம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு ராத்திரி முழுவதும் காத்திருக்கிறான். தேவன் அவனை சந்திக்கிறார். யாக்கோபு என்கிற எத்தனும் ஏமாற்று காரணமாகிய இவனை இஸ்ரவேலாய் தேவன் மாற்றுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் யாப்பேக்கை கடந்து வருகிறான். இவனுக்குள்ளாய் ஒரு எண்ணம் உதிக்கிறது, ஒன்று செய்யலாம். நாம் நம்முடையவர்களில் சிலரையும் சில காரியங்களை ஏசாவுக்கு கொடுத்து அவனை என்ன பண்ணிக்கொள்ளலாம், சமாதானம் பண்ணிக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகையினாலே வேலைக்காரர்களை அனுப்புகிறார். உம்முடைய சகோதரனாகிய யாக்கோபு வந்து கொண்டிருக்கிறான். இப்ப திரும்பி வந்தவங்க கிட்ட கேட்கிறான், என்னப்பா என்ன சொன்னான்? வந்தவன் சொல்றான், ஐயா உன் அண்ணன்கிட்ட சொன்னோம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 400 பேர் கொண்ட திரளான ஜனங்களோடு கூட உம்மை சந்திக்கும்படி வருகிறான். நம்ம ஊர் ஸ்லாங்கில் சொன்னோன்னா சங்கு அற்று போயிட்டு, டெத்து கன்ஃபார்ம். 20 வருஷத்துக்கு முன்னாலேன்னா இது என்னோட முடிஞ்சிருக்கும். இப்ப என்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். திரளான ஆஸ்தி சம்பாத்தியங்கள் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அழித்து விடுவானே என்று சொல்லி யாக்கோபுக்குள்ளால ஒரு பயம். ஆனால் ஏசா யாக்கோபோடு சமாதானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. எப்பா, உனக்குள்ள பொருள் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இல்லை, இதை நீர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கொடுக்கிறான். ஏசாவோடு கேட்கிறான், வா நம்ம சேர்ந்து போயிடுவோன்னு. இல்லை, சிறு பிள்ளைகள் இருக்கு, ஆடு மாடுகள், கரவல் பசுக்கள் எல்லாம் இருக்கு. வழியில மந்தைய துரிதமாய் ஓட்டினால் என்ன பண்ணிடும், அடிஞ்சிடும். நீர் போகும், நான் பின்னால வாரேன்னு சொல்லிக்கிட்டு எங்க போய் இருக்கிறான்னா சுக்கோத்தின்கிறதான ஸ்தலத்திலே கூடாரம் போட்டு இருக்கிறான், கரங்களை கொட்டி. அல்லேலூயா. சுக்கோத் என்கிறதான ஸ்தலத்திலே தேவன் இவனுக்கு சுக்கோத்திலே நீ கூடாரம் போடு என்று சொல்லவில்லை, இங்கே வாசம் பண்ணு என்று தேவன் சொல்லவில்லை. ஆனால் தேவ வார்த்தையும் திட்டத்தையும் தெரிந்திருந்த யாக்கோபு அந்த சுக்கோத் என்கிறதான இடத்திலே கூடாரம் போட்டு இருக்கிறான். இந்த சுக்கோத்தில் இருந்த யாக்கோபுக்கு அந்த இடம் பிடிக்கல போல. அல்லேலூயா. அங்கே இருந்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சீகேம் என்கிறதான ஒரு ஊர், செழிப்பு நிறைந்ததாய், சமாதானம் நிறைந்ததாய், மகிழ்ச்சி நிறைந்ததாக ஒரு பட்டணம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பட்டணத்துக்குள்ளால வர்றாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறதான வேளையில யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று கூடாரம் போட்டான். அல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன பண்ணனா, அந்த சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு வந்து எங்கே வந்திருக்கிறான்? ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, சாலேம் என்னும் சீகேமுடைய சமாதானம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, வாழ்வதற்கு ஏற்றதாயிருக்கிற, ஆசீர்வாதங்களும் செழிப்புகளும் நிறைந்ததான இந்த சீகேமில் என்ன பண்ணினா, கூடாரம் போட்டு வாசம் பண்ண ஆரம்பித்தான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த சீகேம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க வாசிக்கிறதான வேளையில ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டு தேசாந்தரியாக தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் தேவ அழைப்புக்கு மட்டும் தன்னுடைய செவியை சாய்த்தவனாக புறப்பட்டு வருகிறதான வேளையில முதலாவதாக கூடாரமிட்டு தங்கின இடம்தான் இந்த சீகேம். ஆபிரகாம் யாரு? யாக்கோபினுடைய தாத்தா. இவனுடைய தகப்பனுடைய தகப்பன் ஒரு நாளில் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்கே போகிறோம் என்று தெரியாமல் நடந்து வந்து கூடாரம் போட்ட இடம்தான் இந்த சீகேம். அல்லேலூயா.
இப்ப இவனுக்கு எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. தாத்தா ஏற்கனவே இங்க இருந்திருக்கிறார். இதுவும் கானானுக்குள் தான் இருக்கிறது. என் தாத்தா ஏற்கனவே தேவனால் அழைக்கப்பட்ட போது அழைப்பின் சப்தத்தை கேட்டு தன்னுடைய ஜாதி ஜனங்களை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறதான வேளையில் இந்த சீகேமிலே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் சில நாட்கள் தான் இந்த சாலேம் என்கிறதான சீகேமில் இருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, எந்த இடத்தை விட்டு? சாலேம் என்கிற சீகேமை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. சீகேமுக்குள்ளால் அடைந்து கிடக்கிற ஆபிரகாமை அல்ல, பெத்தேலுக்கு நேராய் பிரயாணம் படுகிறவனாய் போகிறான். ஆமென். அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி தன்னை அழைத்த தேவனை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? ஆராதிக்கிறவனாய் மாறிவிட்டாங்க. சரி, தொடர்ந்து அவன் அங்கதான் இருந்தான்னா இல்லை, பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவில் இருந்தவன் அங்கே இருந்து தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செலுத்தினவன் அங்கிருந்தும் புறப்பட ஆரம்பித்தான். தேவன் தனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சமாதானமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த சீகேம் யாக்கோபுக்கு நன்றாய் பிடித்திருந்தது. வாழுவதற்குரிய தான் குடும்பத்தோடு, பெரிய குடும்பத்தோடு, தன்னுடைய வேலைக்காரர்களோடு வேலைக்காரிகளோடு, தன்னுடைய மிருக ஜீவன்களோடு வாழுவதற்குரிய எல்லா சூழல்களும் எங்கே இருந்துச்சு? இந்த சீகேமில் இருந்துச்சு. ஆகையினால இந்த சீகேமை விட்டு எங்கும் போகிற திட்டம் யாருக்கு இல்ல? யாக்கோபுக்கு இல்ல. கர்த்தர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு என்றாகிலும் ஒரு நாள் பெத்தேலுடைய ஞாபகம் வருகிறதா நான் பார்க்கிறேன். இந்த சீகேமின் வாழ்க்கையிலே மூழ்கி கிடக்கிற யாக்கோபே, உனக்கு பெத்தேலின் அனுபவம், அந்த மாற்றி அமைத்த பெத்தேலை குறித்ததான ஞாபகம் வருகிறதா என்று சொல்லி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். யாக்கோபுக்கு அந்த ஞாபகம் வரவில்லை. அவன் மறந்து போனான் போல தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்த பெத்தேலின் அனுபவத்தை அவன் மறந்து போனான் போல கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தன்னுடைய தலைக்கு தலையணையாக வைத்த கல்லை எடுத்து கர்த்தூனாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து தேவனுடைய சமூகத்திலே பண்ணினதான தீர்மானத்தை மறந்து போனான் போல கர்த்தரை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஞாபகப்படுத்துறதுக்கு கர்த்தர் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அவனுடைய மகளாகிய தீனாள். சில காலங்களுக்கு முன்பு ஏசாவை சந்தித்த போது அவனை விட்டு போன பயம் மறுபடியும் வந்து விட்டது. என்னை குடும்பமாய் கொன்று விடுவார்கள் என்கிற பயம். கலங்கி போய் நிற்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை தன்னுடைய கரத்தில் உன்னையும் என்னையும் சீர்படுத்துவதற்காக கரங்களில் எடுக்கிறார். அது உன்னுடைய வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உன்னுடைய உறவாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை என்று நினைக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், உன்னுடைய சரீர சுகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை தேவன் கரத்தில் எடுக்கிறார். அப்பவும் யாக்கோபுக்கு யார ஞாபகம் வரல? யார வரல? பெத்தேல ஞாபகம் வரல. நமக்கு இப்படி ஒரு புகலிடம் இருக்கிறது என்கிற ஞாபகம் முற்றிலுமா என்ன பண்ணிட்டு யாக்கோபுக்கு மறந்து போயிட்டு. அப்ப ஏன் கர்த்தர் இவ்வளவு சமாதானமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நிறைந்த இந்த சீகேமை விட்டு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார்? காரணம் என்ன? அப்படியானால் இந்த சீகேம் இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை எப்படி கட்டி போட்டிருந்தது? முதலாவதாக பெத்தேலை மறக்க செய்த சீகேம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம்.
தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு, இப்ப அந்த நிலத்தை என்ன பண்றான்? தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். தன்னிடத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை கொண்டு 100 வெள்ளிக்காசை கொடுத்து அந்த நிலத்தை என்ன பண்ணுகிறான்? சொந்தமாக்கி கொள்கிறான். இனி ஒருபோதும் ஒருவனும் இந்த இடத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாது? துரத்தக்கூடாது. இது ஏன் இடம், எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் சொந்தமான இடம் என்று சொல்லி அந்த சீகேமை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். அடுத்த வசனம், அந்த சீகேமை 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கினவன் அங்கே, நல்லா கவனிக்கான அந்த வார்த்தையை, எங்க இவன் பலிபீடம் கட்டணும்? பெத்தேலில் பொய்யாக்கும் பலிபீடம் கட்டணும். இவன் இப்ப எங்க? சீகேம் தனக்கு விருப்பமான வாழ்க்கையாய் மாறி போனபடியினாலே, வாழ்வதற்கேற்ற எல்லா சூழல்களும் அங்கே இருக்கிறபடியினால, அந்த விலைக்கிரயமாய் வாங்கின அந்த சீகேமில் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஒரு நல்ல பேரை தான் போடுறான். ஏல் எல் லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அப்ப இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிறது? இந்த சீகேம் கொடுத்த ஒரு அனுபவம் என்ன? இந்த சமாதானமும் இந்த சுக வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் கொடுத்த அந்த மாறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கே புரட்டி போட்டிருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, பெத்தேல் என்கிற வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஸ்தானத்தை மறக்க செய்து விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் கர்த்தர் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும் போது, நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும்போது, நம்முடைய குறைவுகளிலே கொஞ்சம் கர்த்தர் நிறைவாய் மாற்றும் போது, அநேக வேளையில தேவனை தரிசித்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட பெத்தேலை மறந்து போகிறோம். பெத்தேலுக்குரியவர் ஞாபகத்திலே இருக்கிறார். ஜெபம் உண்டு, ஆராதனை உண்டு, வேத தியானம் உண்டு, தேவனை தேடுதல் உண்டு. ஆனால் என்ன இல்ல? பெத்தேலின் ஞாபகம் இல்ல. தேவ சமூகத்தை குறித்த ஞாபகம் இல்ல. வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை கடந்து வரும்படி பண்ணின பெத்தேலை குறித்த ஞாபகம் இல்ல. மறந்து போய்விட்டான், மறந்து போய்விட்டான். நம்பிக்கை ஊட்டி அனுப்பின பெத்தேலை மறந்து போய்விட்டான். நம்பிக்கை ஊட்டி அனுப்பினதான பெத்தேலை மறந்து போய்விட்டான். பலிதானே செலுத்தணும், எங்க செலுத்தினா என்ன என்கிறதான ஒரு எண்ணம் யாக்கோபுக்குள்ளால வந்துச்சு. அல்லேலூயா. நம்மில் அநேகம் அப்படிதான் பெத்தேலை அண்டிக் கொண்டிருப்போம், பெத்தேலின் நன்மைகளை சுதந்திரிப்போம், பெத்தேலினுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் வாழ்க்கையில் சில சீகேம்கள் இடைமறிக்கும். சீகேமிலே வருகிறதான அனுபவங்கள், சில வசதி வாய்ப்புகள், சில உறவுகள், சில நண்பர்களின் வட்டம், சில காரியங்களில் நமக்கு இருக்கிற மேன்மை பெத்தேலை மறக்க செய்து விடுகிறது. எனக்கு தெரியும், இந்த சபையில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்தார்கள். அவர்களுடைய தேவை முடிந்த போது, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் கிடைத்த போது, அவர்களுக்கு ஒரு கண் திறக்கப்பட்டது. அது என்ன கண்ணு தெரியுமோ? ஐயையோ, இவ்வளவு தூரம், இவ்வளவு தூரத்துக்கு நீ முடியாது, என்ன கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சு. அவர்கள் என்னென்ன எதிர்பார்த்து வந்தார்களோ அதற்கு மேலாக தேவன் கிரியை செய்தாகிவிட்டது. வாழ்க்கையில அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்த அங்கலாய்ப்புகள் எல்லாம் மாறிவிட்டது, கலக்கங்கள் மாறிவிட்டது, பயங்கள் மாறிவிட்டது, நன்மைகள் வந்தது, நடக்காத அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, எல்லாம் கிடைத்தவுடன் இனி பெத்தேல் தேவையில்லை, எங்கே வேண்டுமென்றாலும் பலி செலுத்தலாம் என்று கடந்து சென்றவர்கள். அவர்கள் முன்வைத்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவ்வளவு தூரம்
ஒரு நாள் ஆகிறது. ஆனால் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும் வரையிலும் அவர்களுக்கு ஒரு நாள் ஆகிறதும் தெரியல, அவ்வளவு தூரத்துக்கு வருகிறோம் என்பதும் தெரியல. இன்னும் சிலர் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறின போது, அவர்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்ட போது, தேவனுடைய இரக்கம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட போது உபதேசம் கடினமா இருக்கு. ஐயா, இவ்வளவு பெரிய கடினமான உபதேசத்துக்கெல்லாம் நம்ம எப்படி பணிந்து நடக்க முடியும்? உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி பெத்தேலை மறந்து போன ஒரு கூட்டம், பெத்தேலுக்குள்ளால எடுத்த தீர்மானங்களை மறந்து போன ஒரு பெருங்கூட்டம், எங்கும் ஆராதிக்கலாம், எப்படியும் இருக்கலாம் என்று சொல்லி வாழ துணிந்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் பெத்தேலை மறந்து சென்றது. அந்த கூட்டம் யார் தெரியுமோ? இவ்வளவு நேரமாகிறது, இவ்வளவு நேரமாகிறது. நமக்கு இருக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். ஏதோ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம்னா போய் உட்கார்ந்துக்கிட்டு வரலாம், நமக்கு வேற சுவாலி இல்லையா? ஆனால் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் வரைக்கும் இவ்வளவு நேரமாகிறது என்கிறதான ஞாபகமே வரல. உபதேசம் கடினமாய் இருக்கிறதுங்கிற ஞாபகம் வரல, இவ்வளவு தூரம் என்கிறதான ஞாபகம் வரல. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட போது, சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறதை போல உடைந்தோட பண்ணின போது, அவர்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் மாற்றி அமைத்த போதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய கண்கள் காண்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்மில் அநேக பேர் அப்படிதான் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை மறக்கிறவர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் மனுஷர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாளை உதாசீனப்படுத்துகிறோம், கர்த்தருடைய கற்பனைகளை உதாசீனப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவதற்கு மனம் இல்லை. அதுவரைக்கும் எங்க பாஸ்டர் போல யாருமே கிடையாது. ஆனால் காரியங்கள் ஜெயமாய் முடிந்த போது, வாழ்க்கையை மாற்றி அமைத்த பெத்தேலை மறந்து போய் நிற்கிறாயோ? பெத்தேலின் அனுபவங்களை மறந்து போய் நிற்கிறாயோ? உன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. நீ எதிர்பாராத வேளையிலே சில காரியங்களை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது நிலை குலைந்து போவாய், கலங்கி பயந்து போவாய், மறுபடியும் நம்பிக்கையற்றவளாய் மாறி விடுவாய். தேவஜனமே, ஒருபோதும் தேவ சமூகமாகிய தேவனுடைய வீடாகிய உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததான பெத்தேலை என்ன பண்ணிராத, மறந்துடாத. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு மறந்துட்டான். சீகேமே விலைக்கு வாங்கி அங்கே பலிபீடம் கட்டி அங்கே தேவனை ஆராதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எழுந்து இப்ப சீகேமை சொந்தமாக்கினேன், எனக்கு பலிபீடம் கட்டி என்னை ஆராதித்து திருப்திப்படுத்தினேன் என்று நினைக்கிறாயே, அந்த சீகேமை விட்டு எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ குடியிருக்க வேண்டிய இடம் சீகேம் அல்ல. நீ குடியிருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? பெத்தேலாக்கும். நீ பலிபீடம் கட்ட வேண்டிய இடம் எங்க கிடையாது? சீகேம் கிடையாது. உனக்கு தோன்ற இடத்துல எல்லாம் நீ பலிபீடம் கட்டினேன்னா உன்னுடைய பலியை நான் அங்கீகரிக்க மாட்டேன், அதன் சுகந்த வாசனை முகர்ந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். யாக்கோபே, நீ இப்ப ஒண்ணு பண்ணணும், எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே பலிபீடம் உண்டாக்கு, அங்கே எனக்கு ஆராதனை செய்ய. ஆனா நீ என்ன பண்ணணும்? பெத்தேலோடு கூட ஐக்கியமுள்ளவனாய் குடியிருக்கணும், ஐக்கியமுள்ளவளாய் இருக்கணும். வந்து வந்து போகிறவளாய் இருக்கக்கூடாது. நோவாவினுடைய பேழையிலிருந்து காகம் கடைசி வரைக்கும் போக்கும் வரத்துமாய் தான் தவிர ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. தேவஜனமே, சபை என்கிறது சாதாரணமானது அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள். ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் அதோடு கூட சேர்ந்து பாடுபட வேண்டியது அவசியம். ஒருவர் துன்பப்படும் போது அந்த துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டியது அவசியம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். அதுதான் பெத்தேலின் அனுபவம். பெத்தேலின் அனுபவங்களை ஒருபோதும் மறந்து போயிடக்கூடாது. இங்க யாரும் யாருக்கும்
அடிமை கிடையாது. நம்ம எல்லாரும் யாரு தெரியுமா? கர்த்தராகிய இயேசுவின் அடிமைகள். அல்லேலூயா. அவர் நம்மை அடிமையாக கிரயம் கொண்டிருக்கிறார். அந்த கிருபையினாலே பிள்ளைகளாக மாற்றினார், சுதந்திரராக மாற்றினார். இங்க போதகருக்கு அடிமை கிடையாது, வேற யாருக்கு அடிமை கிடையாது. ஒருவருக்கொருவர் அடிமைகள் அல்ல, நீங்கள் சுயாதீனர்கள். அந்த சுயாதீனர் என்கிற உணர்வோடு கூட பெத்தேலுக்கு போக வேண்டும். வைராக்கியங்களையும் கசப்புகளையும் வைத்துக்கொண்டு, கோபங்களையும் எரிச்சல்களையும் புறங்கூறுதல்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்துக்கொண்டு அல்ல, பெத்தேலிலே வந்து ஆராதனை செய்கிறோ, ஆராதனை செய்கிறோ, ஆராதனை செய்கிறோ, ஆராதனை செய்கிறோ, பணிந்து குனிந்து முழங்காலில் நின்று ஆராதனை செய்கிறோ. சுத்த இருதயத்தோடு கூட தேவனை ஆராதிக்கணும். உண்மை இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். கசப்பற்ற இருதயத்தோடு கூட தேவனை ஆராதிக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட தேவனை பெத்தேலிலே ஆராதிக்கணும். சீகேமுக்குள்ளால இருக்கும் வரைக்கும் அந்த அனுபவம் வராது. எல்லாம் திருப்தி திருப்தி என்று நினைத்து கொண்டிருக்கும் வரைக்கும், ஒரு மாயையான சமாதானத்திற்குள்ளாய் இருக்கும் வரைக்கும், தேவன் நியமிக்கப்படாத இடத்திலே கிரயம் கொண்டு இருக்கும் வரைக்கும் அங்க என்ன வராது? சமாதானம் வராது. ஏதோ ஒன்று வரப்போகிறது. நீ சமாதானம் சமாதானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் திடீரென்று சொல்லி யாக்கோபுக்கு கலக்கம் வந்ததை போல, பயம் வந்ததை போல ஒரு பெரிய புயல் ஒன்று வரப்போகிறது. சீகேம் உன்னை ரட்சிக்கப் போவதில்லை. தேவஜனமே, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை நினைத்து பார். எப்படி நீ பெத்தேலை மறக்க முடியும்? கழுத தேஞ்ச கட்டரும்பானது போல பிரேயர் சாங் சோத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே போய்கிட்டு இருந்த காலம் மாறி மாறி கொஞ்சமா கீழே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய் கடமைக்கான தேடுதலாய் பெத்தேல் மாறிவிட்டதோ. ஆராதனைக்கு வந்து உள்ள வர வேண்டிய நீ பல நிமிட நேரங்கள் மொபைல நோண்டிக்கிட்டு இருக்கிறியோ, வெளியே நின்று நேரத்தை போக்கி கொண்டிருக்கிறாயோ. தேவ சமூகமாகிய உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த பெத்தேல் மறந்து போய் விட்டதோ. உன்னை உயர்த்தி வைத்த பெத்தேல் மறந்து போய் விட்டதோ. சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அநேகம் பேர் இருந்து அநாதையை போல தவித்து நின்ற வேளைகள் மாறிவிட்டதோ. மரணத்திற்கு உனக்கும் ஒரு அடி தூரம் மட்டும் இருந்ததான அந்த காரியங்கள் மறந்து விட்டதோ. உன்மேல் வர வேண்டிய ஆக்கினையை கர்த்தர் உன் சத்துருக்களின் மேல் திருப்பி உன்னை ரட்சிப்பதற்கு காரணமாக இருந்ததான பெத்தேல் மறந்து விட்டதோ. தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்திலே உன்னை மறந்த உறவுகள் என்கிற சீகேமுக்குள் மறுபடியும் சென்று அகப்பட்டு கொண்டாயோ சபையே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சூறையாடப்படுகிறதோ தேவ சபையே. வேத தியானங்கள் உன்னை விட்டு தூரமாய் போயிற்றோ தேவனுடைய சபையே. எதையும் மறந்தாய்? மறக்க கூடாததை அல்லவா மறந்து போனாய் சபையே. அவ்வளவு பயங்கரமான காரியத்தை அல்லவா தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். நிர்விசாரத்தோடு கூட தேவ சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாயோ. கடமைக்கான ஆராதனையாய் உன்னுடைய ஆராதனைகள் மாறிவிட்டதோ. எங்காகிலும் பலி செலுத்த துணிந்து விட்டாயோ சபையே. தேவன் நியமிக்காத இடத்திலே பலி செலுத்துவதற்கு துணிந்து விட்டாயோ சபையே. கூடாரம் போடுவதற்கு துணிந்து விட்டாயோ சபையே. சொந்தமாக்கிக் கொள்வதற்கு துணிந்து விட்டாயோ சபையே. தேவ சமூகத்தில் நீ எடுத்த தீர்மானம் என்ன? யாக்கோபு தீர்மானம் எடுத்த இடம் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோமே. நீ எடுத்த தீர்மானம் என்ன? இன்னைக்கு அந்த தீர்மானத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? பெத்தேலை நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? தேவ சமூகத்தை குறித்த பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆதி அன்பு, ஆதியில இருந்த அந்த டெடிகேஷன்ஸ், அர்ப்பணிப்பு உனக்குள்ளால இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவன் துணிந்தவள் அல்லவா நீ? உணர்வற்று கிடக்கிற தேவ சபையே, ஏதோ காரியங்களை காரணம் காட்டுகிற தேவ சபையே,
ஒவ்வொரு ஆராதனையாக குறைய பண்ணி கொண்டிருக்கிற தேவ சபையே, பெத்தேலை மறந்து போனாயோ? சீகேமின் வாழ்க்கை உன்னை அடக்கி போட்டு விட்டதோ? காரணம் காட்டுவதற்கு காரணங்கள் உனக்கு கிடைத்து விட்டதோ? தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார். யாக்கோபு மறந்து போனான். கற்று நிறுத்துவேன் என்பதை மறந்து போனான். எண்ணெய் வார்த்ததை மறந்து போனான். தேவனுடைய வீடாக்குவேன் என்பதை மறந்து போனான். தரிசனம் தந்த அந்த இரவை மறந்து போனான். வாழ்க்கையை மாற்றி அமைத்து பிரயாணத்திலே வழித்துணையாய் வந்த பெத்தேலின் அனுபவங்களை மறந்து போனான் தேவனுடைய பிள்ளையே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த காலை வேளையில கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெத்தேலை மறக்காமல் இருந்தாய். ஆனால் பிரமாணத்திற்கு மீறி ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்ய துணியும் போது தெய்வ பயம் உன்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்திருக்குமே. ஒவ்வொரு முறையும் பிரமாணத்தை மாறி யாரும் செய்யாததை நான் செய்கிறேன், இப்படி எல்லாம் வாழ முடியாது என்று சொல்லி உனக்கு நீயே தீர்ப்பெழுதி கொண்டு கூடாத ஐக்கியம் வைத்த உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார் சபையே. சிம்சோன் விதித்த கற்பனையை மீறி வழி விலகி போனதை போல வழி விலகி போக துணிந்தது ஏன் தெரியுமா? பெத்தேலின் அனுபவத்தை மறந்து போனாய். உன்னை உயர்த்தி வைத்த பெத்தேலை மறந்து போனாய். வெறும் கையும் கோலுமாக போன ஒன்ன, நம்பிக்கையற்றவனாய் போன ஒன்ன, இருந்த சூரியனும் அஸ்தமித்து காரிருளை சூழ்ந்து கடந்து சென்ற உன்னுடைய வாழ்க்கையில் பெத்தேலின் அனுபவங்களை மறந்து போனாயோ சபையே. உனக்கு வரும் காரியங்களை முன்னறிவித்து தப்பிச் செல்லும்படியான போக்கை உண்டு பண்ணின பெத்தேலை மறந்து போனாயோ சபையே. பிழைத்திருந்து சொல்லி உன்மேல் இறங்கின பெத்தேலின் அனுபவங்களை மறந்து போனாயோ சபையே. துணிந்து குற்றம் சாட்டுகிறாய், துணிந்து அவமதிக்கிறாய், துணிந்து புறங்கூறுகிறாய். ஏன்? நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். ஆதாமை போல ஆண்டவர் வார்த்தையை அத்துமீறி நான் நடந்தே. ஆதாமை போல அத்தரின் வார்த்தையை அத்துமீறி நான் நடந்தே. ஏவாழ்த்தந்த காயினை போல பெரும்பழி நான் சுமந்தே. ஏவாழ்த்தந்த காயினை போல பெரும்பழி நான் சுமந்தே. கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தே கர்த்தர் என்னை தேடி வந்தார். கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தே கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகின்றார். இயேசு கர்த்தர் என்னை. அநேகம் பெத்தேலுக்குள்ள வருவீங்க நன்றியற்றவர்களாய், உணர்விழந்த இருதயத்தோடு தேவனை துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் மனதற்றவர்களாய், தேவ சமூகத்திலே தாழ்மைப்படுவதற்கு மனதற்றவர்களாய், எவ்வளவுதான் எச்சரித்து கர்த்தர் கடிந்து கொண்டு புத்தி சொன்னாலும் அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு மனதற்ற இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் பெத்தேலுக்குள்ளாலதான் இருப்ப. ஆனா வந்து இருந்ததிலிருந்து ஆமேன் போட்டு போறது வரைக்கும் மனம் எங்கெங்கையோ பறந்துகிட்டு இருக்கும், எண்ணங்கள் எங்கெங்கையோ பறந்துகிட்டு இருக்கும். ஆளு பிரசன்ட், மைண்ட் ஆப்சன்ட். பெத்தேலுக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? தூங்கு தூங்கு
பாலானி தூங்கு தூங்கு பாலானி குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே தூங்கு தூங்கு பாலானி. தூங்குற வர்றோம் பாஸ்டர், எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாஸ்டர். தேவ சமூகம் உனக்கு தாலாட்டாய் தெரிகிறதோ தேவ சபையே? ஏன் தெரியுமா தூக்கம்? ஏன் தெரியுமா தூக்கம்? நீ பெத்தேலின் அனுபவங்களை மறந்து போனபடியினாலே அவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், ஞாபகத்தில் இருக்குமே ஆனால், கண்களுக்கு நித்திரை வரவே வராது. அது தூரமாய் போயிடும். தேவ சமூகங்கிற உணர்வு உனக்குள்ளார வாழ்ந்துகிட்டு இருக்கும். நீ போயிட்டு வந்தா போதாது, அங்கே குடியிருக்கணும். பெத்தேலோடு கூட என்ன பண்ணணும்? ஐக்கியம் கொள்ளணும். அங்கே பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்கணும். நீ ஆராதிக்க வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்றி போட்ட பெத்தேல் மறந்துடக்கூடாது. சின்ன வயிற்று வலிக்கும், சின்ன காய்ச்சலுக்கும், சின்ன கால் வலிக்கும், சின்ன தொண்டை வலிக்கும், தேவ சமூகமாகிய பெத்தேலை மறந்துடக்கூடாது. கல்யாணத்தையும் கர்மாதியையும் பார்த்து தேவ சமூகமாகிய பெத்தேலை மறந்துடக்கூடாது. ஐயா மறந்துடக்கூடாது. உறவுகள் பகைத்து விடுவார்கள்ங்கிற பயத்தில் பெத்தேல மறந்துடக்கூடாது. அந்த உறவுகளே உன்னை கைவிட்ட போதும் தூக்கி எடுத்தவர் இந்த ஆண்டவர். உறவாய் வந்தவர் இந்த ஆண்டவர். இன்னைக்கு உனக்கு தலை நிமித்தப்பட்ட பின்புதான் மாறான். மச்சான், மைனி, அக்கா எப்படி இருக்கிய? ஒரு காலத்தில் இந்த மாமி எங்க போனா? ஒரு காலத்தில் இந்த சித்தி எங்க போனா? இந்த ஒரு காலத்தில் உனக்கு அக்காலும் மச்சானு எங்க போனாவ? அங்கதானே இருக்காவ. உனக்கு ஞாபகமே இல்லையே. ஏன் உனக்கு மைனிக்கு உனக்கு ஞாபகமே இல்லையே? மாமா மாமனுக்கு மாமிக்கு உனக்கு ஞாபகமே இல்லையே. நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டு ஓடி சென்ற உறவுகளை பார்த்து பெத்தேலின் அனுபவத்தை மறந்து கிடக்கிற சபையே, கற்றுக்கொண்ட பிரமாணங்களை மறந்து கிடக்கிற சபையே, இந்த கால வேளையில கர்த்தர் உன்னோடு கூட தான் முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். பெத்தேலை மறந்து போனதுனால அல்லவா உயர்த்தி வைத்த பெத்தேல், வாழ்க்கையை மாற்றி அமைத்த பெத்தேல் மறந்து போனாயோ? சங்கீதத்தின் புஸ்தகம் 137 சங்கீதம் 5:6 சங்கீதக்காரன் சொல்லுவான், வாசிங்களே. எருசலேமே நான் உன்னை மறந்தால். எருசலேம் என்பது தேவனுடைய சமூகம், பெத்தேலுக்கு ஒப்பானது. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. ஆண்டவரை மறந்தான்னு சொல்லல. எருசலேமே உன்னை, பெத்தேலே உன்னை மறந்தால் என் வலது கை என்ன மறக்கணும்? ஆமே, எனக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறதான இந்த தொழிலை மறப்பதாக. ஆமே. அடுத்த வார்த்தை, நான் உன்னை நினையாமல். எதை நம்ம பெத்தேல்னு வச்சுக்கிடுவோம், அங்கே எருசலேம்னு இருக்கும். நான் உன்னை நினையாமலும். எருசலேம என்னுடைய, நல்ல கவனிங்க, எருசலேம என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு அவனுக்கு அவனே சாபம் போட்டுக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் சொல்ல வர காரியம் என்ன? நான் உன்னை மறந்துட்டேன்னா என் ஜீவனத்திற்காக நான் செய்கிறேனே தொழில், அதை மறப்பேனாக. ரெண்டாவது சொல்றான், அந்த அடுத்த வசனத்தை ரொம்ப கவனிச்சு பாருங்க. நான் உன்னை நினையாமலும், உன்னை முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமற் போனால் என் நாவு என்ன பண்ணட்டும்? நீ மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். ஒன்று தொழிலை மறந்துரு, ரெண்டு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். அவனுக்கு நாவுக்கே அவன் சொல்றான், என்னை கேட்கிற எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, பெத்தேலையும் பெத்தேலின் அனுபவங்களையும் பெத்தேலின் ஆராதனை ஸ்தானங்களையும் மறந்த நாட்கள் எத்தனை, அசட்டை பண்ணின நாட்கள் எத்தனை, முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்ட நாட்கள் எத்தனை, புறங்குறித்த நாட்கள் எத்தனை, யோசித்து பார் சபையே. இன்னும் உன்னுடைய நாவும் மேல்வாயோடு ஒட்டி கொள்ளாம இருக்கிறதுக்கு கரங்களை கொட்டி கத்துற சோத்திரமனு, அதுதான் கிருபை.
இன்னும் தொழில உனக்கு வலது கை மறக்காம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு. அதுதான் கிருபை. நீ புறக்கணிப்பதற்கு 1000 காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நினைப்பதற்கு காரியமே தேவையில்லை. கிருபை கிருபை கிருபை. புறக்கணிக்கிறதுக்கு 1000 காரியம் உனக்கு இருக்கலாம், ரீசன். ஆனா பெத்தேல நினைச்சு வாழ்றதுக்கு உனக்கு காரணமே தேவையில்லாமன்னு சொல்லுங்களேன். அந்த கிருபையை நினைச்சிட்டேன்னா போதுமே. பெத்தேல் உனக்கு பகிர்ந்தளித்த கிருபைய, யாக்கோபு என்கிறதான நாமம் உயர்த்தப்படுவதற்கு காரணமாயிருந்த அந்த கிருபையை நினைத்திருந்தாயானால், நான் மனப்பூர்வமாக கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேர் என் வாழ்க்கையில் இந்த ஒரு அனுபவம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க, நம்பி இருந்தீங்க? இல்லை, என்னால் சொல்ல முடியாது. எல்லாம் அவருடைய கிருபை. நான் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. இந்த பெத்தேல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் பெத்தேலை குறித்த வைராக்கியம் இருக்கிறது அவருடைய கிருபை. தீர்மானத்தை எடுத்த இடமும் பெத்தேல் தான். உடைச்சது சீகேம் உன்னை உடைக்க வைத்ததோ? சீகேமின் வாழ்வு பெத்தேலில் எடுத்த தீர்மானங்களை உடைக்க வைத்ததோ? பெத்தேல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததான விதங்களை இந்த சீகே மாற்றி அமைத்து விட்டதோ, மறக்க செய்து விட்டதோ தேவ சபையே. இது ஒரு சாதாரண மனிதனுடைய குரல் அல்ல, உனக்காக ஜீவனை கொடுத்து மீட்ட என் ஆண்டவருடைய குரல். எத்தனை நாட்கள் ஆயிற்று உன்னுடைய வேதாகமத்தை திறந்து வேத பகுதியை வாசிச்சு, எத்தனை நாட்கள் ஆயிற்று தேவ சமூகத்தில் மனம் பொருந்தி ஜெபம் பண்ணி, எத்தனை நாட்கள் ஆயிற்று விடுதலையோடு கூட அவருடைய கிருபையை நினைச்சு அன்பில் நிறைஞ்சு அவரை ஆராதிச்சு, எத்தனை நாட்கள் ஆயிற்று, எத்தனை நாட்கள் ஆயிற்று. சங்கீதம் 69:9 பாருங்க. இப்போ சங்கீதக்காரன் என்ன பண்ணுறான் பாருங்க, சொல்கிறான் பாருங்க. இப்போ 8ஐயும் சேர்த்து வாசியுமா. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும். நீ பெத்தேல நினைச்சு வாழ்ற ஆளா இருந்தா, பெத்தேல் உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை மாற்றினதற்கு நன்றி உள்ள ஆளா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? உன் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் உன் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமாவாய். அடுத்த வார்த்தை வாசிப்போம். அவர்களுக்கு நான் வேற்று மனுஷனும் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமாய் மாறினாலும் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், தேவனே உம்முடைய பெத்தேலை குறித்த வைராக்கியம், தேவனுடைய வீடாகிய ஜெப வீட்டை குறித்த ஆராதனை ஸ்தலத்தை, தேவ சமூகத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. ஆகையினால் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை, கர்த்தருடைய சமூகத்தை குறிச்ச பக்தி வைராக்கியம் நம்ம பட்சித்து கொண்டே இருக்கணும், பட்சித்து கொண்டே இருக்கணும். சபை 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 தேவனுடைய சமூகம் தான் உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்குகிற இடம். தனி ஜெபம் பண்ணலாம், தனி வேத தியானம் பண்ணலாம். சபை என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது கிறிஸ்து இயேசு தன்னுடைய உதிரத்தினாலே விலைக்கிரயமாய் பெற்றதுதான் சபை. அவர் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த சபையை எடுத்துக்கொள்றதுக்கு தான் கர்த்தர் வரப்போகிறார் வேகமாய். பெத்தேல மறந்து வாழ்ந்தேன்னா கடைசியில எங்க போயிருவோம் தெரியுமா? சீகேமின் வாழ்க்கையில பூரிப்படைந்து விட்டாய் என்றால், திருப்தி அடைந்து விட்டாய் என்றால், எச்சரிப்பின் சத்தவனுடைய காதுகளிலே தொனிக்கவில்லை என்றால், கடிந்து கொள்ளுதலின் சத்தம், தேவனுடைய அழைப்பின் சத்தம் உனக்கு உணர்வை கொண்டு வரலன்னா, உன்னை தட்டி எழுப்பலன்னா, எழுந்து பெத்தேலுக்கு போவதற்கு மனதற்றவனாய் இருக்கிறேன்னா, மறந்து போகிற அனுபவத்தோடு கூட வாழுகிற தேவனுடைய பிள்ளையே அவர் நிச்சயம் ஞாபகப்படுத்துவார். நிச்சயமாய் ஒரு நாள் உன்னை சந்திப்பார். யாக்கோபை நோக்கி என்று எழுதப்பட்டதை போல அதுக்கு முன்னால ஓம் பேரை போட்டு எழுதிக்க வேணுமென எழுதிய வச்சுக்க. உன்னை நோக்கி கர்த்தர் சொல்லுவார். மறக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த நல்ல அனுபவங்களை மறக்கக்கூடாது, கிருபையை மறக்கக்கூடாது, பெத்தேலின் நன்மைகளை மறக்கக்கூடாது, பெத்தேலின் அனுபவங்களை மறக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஐக்கியம் கொள். பெத்தேல் என்பது தேவ சபை, அது கிறிஸ்துவின் சரீரம். அவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டிய இடமாக்கும். ஆகையினால இந்த சீகேமின் வாழ்க்கையில் மயங்கி பெத்தேலை மறந்து விடாதபடி நம்மை தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகிற பெத்தேலை நினைத்து கர்த்தருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து
எனக்கு பலிபீடத்தை கட்டி. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். முழங்கால் படியிடுவோமா? ஒரே ஒரு நிமிடம் நேரம். ஹல்லேலூயா. மறந்த அனுபவம் இருக்கிறதோ? மறந்த அனுபவம் இருக்கிறதோ? ஒரு காலத்தில் தேவ வார்த்தையாய் தீர்க்க தரிசனம் போல உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது போல இருந்த தேவ சத்தம் இன்னைக்கு உனக்கு கேட்கிறதுக்கு அருவருப்பானதாய், பாரத்தை உண்டாக்குகிறதாய், உன்னால் புறக்கணிக்கப்படுகிறதாய் இருக்கிறதோ? தேவ ஆலோசனைகளை அபத்தமாக்கி கொண்டிருக்கிற தேவ சபையே, இந்த காலை வேளையில் ஒரு காலத்தில் நீதிமான் குட்டுகிறது என்னுடைய தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்கும்னு சொல்லி சந்தோஷம் அடைந்த உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது, கர்த்தருக்கு முன்னால் தாழ்மைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ மறந்திருந்த நாட்கள் போதும், மறந்து போன அனுபவங்கள் போதும். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து பெத்தேலுக்கு போ. அங்கே குடியிரு. பெத்தேலில் ஐக்கியங்கொள், பெத்தேலில் ஐக்கியங்கொள். சுத்த இருதயத்தோடு ஐக்கியங்கொள், தெய்வ பயத்தோடு ஐக்கியங்கொள். அதை மறந்துடாத. தேவனுடைய பெத்தேலை குறித்த வைராக்கியம் உனக்கு உண்டாகட்டும். தேவனுடைய பெத்தேலை குறித்த வைராக்கியம் உனக்குள்ளார உண்டாகட்டும். வைராக்கிய வாஞ்ச உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, பெத்தேலை நினைச்சுக்க. சீகேமின் வாழ்வில் மயங்கிறாத. மயங்கினது போதும். பெத்தேல் தேவ ராஜ்யத்திற்கு உன்னை ஆயத்தமாக்கும். எப்ப தெரியுமா? அதை மறக்காமல் நினைத்திருக்கும் போது நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.